வணக்கம் கைஸ். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டுன்னு அன்றைக்கி எடுத்த என்ட்ரி வந்து நமக்கு என்னாச்சுன்னா டார்கெட் ஹிட்டு ப்ரோ. அடுத்து என்னன்னா அதை எப்படி ஆச்சுன்னு மட்டும் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டை பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் கீழே வந்துக்கிட்டே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் மேலே ஓப்பன் பண்ணிட்டு கீழே வந்துட்டே இருந்தேன். 15 மினிட்ஸில் பார்த்ததுல என்ன ஆச்சுன்னா, ஒரு ட்ரெண்டு ஃபாலோ பண்ணி போயிட்டு இருந்தேன். அடுத்து அந்த ட்ரெண்டை பிரேக் அவுட் பண்ணோன்னே நம்ம என்ட்ரி எடுத்தோம். செல் என்ட்ரி ரவுண்ட்னால செல் என்ட்ரி எடுத்தோம். ஆனால் நம்ம ஹிட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா லோ பண்ணிக்கிட்டே வந்து கிளியரான டவுன் ட்ரெண்டு. அதில் நம்ம செல்லுக்கான என்ட்ரி தான் பார்த்தோம். ஃபஸ்ட்டு சும்மா ஒரு நார்மலான ஒரு இது கொடுத்துட்டு அடுத்து தான் மேஜர் ஃபாலை காமிச்சேன். அந்த மேஜர் ஃபாலில் நம்ம என்ட்ரி எடுத்தோம். ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் பண்ணோடனே என்ட்ரி எடுத்தோம். அந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் பண்ணோடனேவும் என்ட்ரி எடுத்ததில் 1:2 RR ஹிட்டு. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். $21 21 பாயிண்ட்டு கீழே 46 பாயிண்ட்டு. பார்த்தா உங்களுக்கே தெரியும். இது பாயிண்ட்டு பிப்பு கிடையாது. பாயிண்ட்டு பிப்புனா அதிகம் வரும், பாயிண்ட்டு இது. அடுத்து 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். எல்லாமே பெர்ஃபெக்டாக ஈஸியாக உங்களுக்கு சரியான பிரேக் அவுட்டுக்கு கொடுத்து திரும்பி ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டு கொடுத்து அது கீழே என்ட்ரி கொடுத்துட்டேன். அது கீழே டார்கெட்டு ஹிட் பண்ணிட்டேன். அதுக்கு ஒன்று லேட் பண்ணவே இல்லை, டக்குன்னு டார்கெட் ஹிட் ஆகிட்டேன். அதுக்கு முந்தின வீடியோவில் நான் போட்டிருப்பேன் இந்த என்ட்ரி. அதுக்கு முந்தின வீடியோ ஒன்று சொல்லியிருப்பேன். பார்த்திங்கன்னா இந்த $5000 மார்க்கெட் வந்து தொடும், $5000 மார்க்கெட் வந்து தொடுன்னு பார்த்தா இப்போ இன்றைக்கி இருக்க டைமில் பார்த்தா அந்த $5000 தாண்டி போயிட்டுருக்கான் மார்க்கெட். $5000 தாண்டி இல்லை, $5000 கீழே போயிட்டுருக்கான் மார்க்கெட்டு. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, மார்க்கெட்டு ஈஸியாக தெரியுது.